ஒரு ப்ராடக்ட் டிசைனர் ஐடி செக்டர்ல ப்ராடக்ட் டிசைன்னா என்ன அப்படின்றது நீங்க ரொம்ப சிம்பிள். நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் இந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஒரு ப்ராடக்டா இருக்கிறப்ப நான் ஒரு யூசர் அதுக்குள்ள போறேன். ஓகேங்களா? அதுக்குள்ள போயிட்டு அதுல எனக்கு இப்போ அந்த இடத்துல யூஐ இருக்கு. யூஐன்னு சொல்றது நம்ம இன்டர்ஃபேஸ். பட்டன்ஸ் இருக்கும், மூவிஸ்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்கும், வெப் சீரிஸ்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். நீங்க லாகின் பண்றதுக்கு ஒரு பேஜ் இருக்கும். உங்களோட டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகும். இது எல்லாம் யூஐஎக்ஸ்ல வந்துரும். பட் நீங்க போயிட்டு எனக்கு அந்த தமிழ் மூவிஸ் அப்படின்னா அந்த மூவியோட போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர்ல வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போனா அதுக்குள்ள ஒரு டிசைன் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஃபார்வர்ட் பண்றப்ப கீழே ஃப்ரேம்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி நீங்க டிசைன்ஸை எந்த இடத்துல எல்லாம் பாக்குறீங்களோ விஷுவலா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல எங்கெல்லாம் டிசைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிராஃபிக் டிசைன். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல பிளாக்கா உங்களுக்கு வந்து லேஅவுட்ஸ் இருக்கு அது வந்து ஃபங்க்ஷனபிளா இருக்கும். அதாவது நான் எப்படி சொல்றேன்னா கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு ஒரு ஆபரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அடுத்த பேஜுக்கு போகலாம், இல்லைன்னா அடுத்த ஒரு அனிமேஷன் வரலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎக்ஸ்ல நமக்கு வந்துடும். இந்த மொத்தமா நெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆப் அதுதான் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா இது எந்த கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க, ஓகேங்களா, இது எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க, இதோட அனலிட்டிக்ஸ் என்ன, இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இப்போ ஒரு ஸ்குவிட் கேம்னு ஒரு வெப் சீரிஸ் வருது அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்குவிட் கேமை பேஸ் பண்ணியே நிறைய ஆட்ஸ் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி நிறைய கேமிங்ஸ் வருது. அதை பேஸ் பண்ணி நிறைய கிமிக்ஸ் வந்து வெளியே கொண்டு வராங்க. இதெல்லாமே அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற ஒரு வெப் சீரிஸ்க்காக அதை சுத்தி பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு பெட்டரா இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்ன்றது ஈஸியா ரீச் ஆகும். அதனாலதான் இப்போ ஜோகோ அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் கம்பெனி நம்ம சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க, சிஆர்எம், மெயில் சர்வீசஸ், மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ் இதெல்லாமே பண்றாங்க. அப்போ தே ஆர் கிவிங் சம் ப்ராடக்ட் வேல்யூபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க குளோபல் லெவல்ல. ஸோ இதுதான் வந்து மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மாம்ஸ் கிரியேட்டிவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.